Don't forget about me and all the things I could give to you, baby. But I guess you can't see, making new memories with me. Oh, yeah, I'll be okay. I'll be okay. I'll be okay. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த காரை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ், இது வந்து Citroen C3 அப்படின்னு சொல்கிறாங்க. C3 அப்படின்னா என்னென்னா கூல், கிளவர், கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இயரில் ஹேட்ச்பேக் ஆஃப் த இயர் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து இந்த கார் வின் பண்ணியிருக்கு. இந்த கார் பேசிக்காக பார்க்கணும் அப்படின்னா ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் பட் ஒரு SUV ஸ்டாண்ட்ஸில் வருது. ஸோ அதான் இந்த காரோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 7,40,000 ஸ்டார்ட் ஆகிட்டு 9,30,000 வரைக்கும் இருக்குது. ஆன் ரோட் ப்ரைஸ் நான் சொல்கிறேன். ஸோ பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் உங்களுக்கு நிறைய வெரைட்டி கொடுத்துருக்காங்க. பேசிக்காக 3 மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாடல்ஸுமே சப் வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் மாடலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக்காக Citroen அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் பேஸ்டு பிராண்ட் ஆக்சுவலாக. ஸோ இவங்க வந்துட்டு இப்போ இந்தியாவில் நிறைய கார்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. C3, C5 ஆல்ரெடி அவங்க லான்ச் பண்ணாங்க. நிறைய மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த காரை பொறுத்தளவுக்கு இது வந்துட்டு பெட்ரோல் வேரியண்ட் 3 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. 1200cc என்ஜின். ஸோ இதில் வந்துட்டு நான் டர்போ, டர்போ 2 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. டூயல் டோன் அப்படின்னா இதில் மோனோடோன் இருக்குது, பட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டூயல் டோன். பாடியில் வந்துட்டு டூயல் டோன் கலர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆஃப் ஆஃப் த பாடி மேலே ஒரு வேறு கலர் இருக்கும், கீழே வேறு கலர் இருக்கும். மேலே என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ சேம் கலரில் வந்துட்டு உங்களுக்கு இன்டீரியரோட டிசைனும் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறது ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்குது. ஸோ காரோட ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்க்குறது வந்து ஹேட்ச்பேக் மாதிரி இருந்தாலும் நல்லாவே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து பார்க்குறது ஒரு மினி SUV டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹேட்ச்பேக் தான், பட் வந்து ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு SUV ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம என்ஜின் பே பார்க்கலாம். உங்களுக்கு என்ஜின் பே காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ஜின் பே. இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் என்ஜின் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு நான் டர்போ, இன்னொன்று வந்து டர்போ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு நான் டர்போ வேரியண்ட். ஸோ என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1198cc என்ஜின் கொடுத்துருக்காங்க. 3 சிலிண்டர் 82 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது அட் 5750 RPMல. இதோட டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 1015 Nm டார்க் அட் 3750 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த என்ஜினுக்கு இது 82 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால 19.8 kmpl வந்து கிளைம் பண்ணுறாங்க. டர்போ வேரியண்ட்டில் அதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 110 PS அட் 5500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 190 Nm டார்க் 1750 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 19.4 வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு நான் டர்போ. இது வந்து 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. டர்போவில் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுலுமே ஒன்று தான். ஸோ 30 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ காரோட ஃப்ரண்ட் ஃபேஸோட லுக்கை பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூயல் LED DRL கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் ஹெட்லைட் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஃபாக் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாக் லேம்ப் வந்துட்டு மிட் வேரியண்ட்லேயும் டாப் வேரியண்ட்லேயும் தான் வரும், பேஸ் வேரியண்ட்டில் வராது. ஸோ ஃப்ரண்ட் பம்பர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் கிரேயில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பிளாக் அவுட் தீம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது பாடி கலர் பம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் மெட்டலில் இருக்குது. ஸோ மேலே போனட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Citroen லோகோ வந்துட்டு ஃபுல் கிளாடிங்கில் வருது. பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ காரோட சைட் டிசைன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீல் ஆர்ச்சியோட இன்டெகிரேட் பண்ண மாதிரியான சைடு கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லாகவே நான் மெட்டல். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனாவோ இல்லை கீழே வந்துட்டு எங்கேயாவது இறக்கும்போது ஏறும்போது கீழே பாட்டம் தட்டினாவோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து Citroenோட டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சில்வர் கிரேயில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதோட டயர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 195/65 R15 செக்ஷன் சியா டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு R15 டைமண்ட் கட் அலாய் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 2மே டிஸ்க் பிரேக், ரியரில் 2மே ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் வந்து பார்க்கும்போது ரியரில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, சேம் செட் ஆஃப் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மெக்பர்சன் ஸ்ட்ரட் வித் காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்விஸ்ட் பீம் வித் காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்துட்டு நல்லாவே இருக்கும். ரியர் சஸ்பென்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ட்விஸ்ட் பீம் கொடுத்துருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஏன்னா இந்த சஸ்பென்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா
சிட்ரையான் வந்து சஸ்பென்ஷனில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான கம்பெனி. அவங்க தான் நிறைய லக்ஸுரி கார்ஸ்க்கு எல்லாமே சஸ்பென்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சஸ்பென்ஷன் வந்துட்டு நல்லாவே சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபெயில் லிட் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டோர் ஹேண்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாடி கலர்லேயே வருது. ஸோ டோரோட அந்த தட் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ காரில் வந்து கொடுத்துருக்க ரூஃப் ரெயில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக காரை வந்து நல்லாவே ஹைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி காமிக்குது. மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டனாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் வந்துட்டு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. எஸ். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரியர் வைப்பர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரியர் வாஷருமே இருக்குது. ஸோ இது வந்து டாப் எண்டில் வந்து ரியர் வாஷர் வருது, ப்ளஸ் டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சிட்ராயன் லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து பின்னாடி பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இங்கே C3 அப்படிங்கிற இதோட மாடல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு அர்பன் கார் ஆஃப் த இயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆல்ரைட். ஸோ உங்களுக்கு வந்து நான் இப்போது கேபின்குள்ளே போயிட்டு கேபினில் என்னென்ன இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க இன்டீரியரில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ கேபின் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரியரில் காமிக்கிறேன். எஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரோட கேபின் ஸ்பேஸ். ஆக்சுவலாக வந்துட்டு 2 பேர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 2 பேருக்கு தான் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து உட்காந்து காமிக்கிறேன். எஸ். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து டிரைவர் சீட்டை வந்து ஃபுல்லாக பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தள்ளியிருக்கேன். அப்படின்னு எனக்கு நல்ல லெக் ரூம் இருக்குது. என்னோடய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5.8 ஃபீட். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ ஹெட் ரூம் இருக்குது, இவ்வளோ நீ ரூம் இருக்குது. சீட்டுமே நல்லா வந்து ஸ்கூப்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அருமையாக இருக்குது. அண்டு சீட்டோட குஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ஹெட் ரெஸ்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் ஹெட் ரெஸ்ட் வந்து சீட்டோட இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஒரு 2 அடல்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பின்னாடி உட்கார முடியும். ஒரு சின்ன குட்டியாக இருக்கிறவங்க, குட்டி பசங்க, இல்லை வந்துட்டு லீனாக இருக்கிறவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தாங்கன்னா 3 பேர் உட்காரலாம். பட் கம்ஃபர்டபுளாக உட்காரணும் அப்படின்னா 2 பேர் வந்து தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த சீட் இருக்குல்ல, ஆக்சுவலாக இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிட்டாச் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஃபுல்லாக வேணும்னாலும் நீங்கள் ஃபோல்டு பண்ணலாம். அந்த அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே நீங்கள் வந்து இதோட கேபின் ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ண முடியும். கேபின் வந்து பார்க்குறதுக்கு வெளியில் கார் பார்க்குறதுக்கு வந்து சின்ன கார் மாதிரி இருந்தாலும் உள்ள கேபினில் வந்து நல்லாவே வந்து ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டோர்லேயுமே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து கை பிடிச்சி டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு பெரிய 1 லிட்டர் பாட்டிலே வைக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டோர் அன்லாக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு சில்வர் கிரே கலர் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப சாலிடாக கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குமே இருக்குது. நீங்கள் ஒரு பிட் ஆஃப் ஆஃப் ரோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நல்லா பிடிச்சிக்கலாம், பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஸோ அடுத்து இங்கே வந்து சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் ஆம்ரெஸ்ட் மிஸ்ஸிங். ஸோ ஆம்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயம் இதில் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாட்டில் ஹோல்டு பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஃபோன் ஏதாவது வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி இருக்க 2 டோரோட விண்டோஸ் அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த விண்டோ இறக்கிக்கலாம், ஏற்றிக்கலாம் இந்த பட்டன்ஸ் மூலிமா. ஸோ இது வந்து நல்ல ஃபீச்சர். ஆக்சுவலாக பின்னாடி இருக்கவங்களும் கண்ட்ரோல் பண்ண முடியும், முன்னாடி டிரைவரும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து காரோட கீ. இதை வந்து பார்த்திங்கன்னா 2 கீ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பேர் கீ. ஸ்பேர் கீயில் வந்துட்டு எந்த ஆப்ஷனுமே இல்லை, ஜஸ்ட்டு கீ மட்டும் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் கீ. இதில் வந்து லாக் அன்லாக் 2 ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. எஸ். ஸோ இப்போ வாங்க நான் வந்து காரை ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கைஸ், கீ ஆன் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வேக்கப் ஆகிடுச்சு. இந்த பக்கம் இன்ஃபோடைன்மெண்ட்டும் வேக்கப் ஆகிடுச்சு. ஸோ இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ சென்டரில் இருக்குல்ல அந்த பார்ட் மட்டும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். லெஃப்ட் சைடில் எல்லாமே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, பேட்டரி இண்டிகேட்டர் இருக்குது, சீட் பெல்ட் வார்னிங் இருக்குது, என்ஜின் மால் ஃபங்க்ஷன், இந்த பக்கம் ஸ்டேரிங்கோட வார்னிங் இருக்குது. ரைட் சைடு வந்துட்டு நார்மல் வார்னிங் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்க டிஜிட்டல் பார்ட்டில் ஓடோ கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் ஃபியூல் கேஜ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் ரேஞ்ச் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்ஜினோட ஹீட் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் எனக்கு உள்ளே ஏறினோடனே பிடிச்சது என்னென்னா இந்த ஸ்டேரிங் வீலோட டிசைன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, பக்காவாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சிட்ரியான் லோகோ இருக்குது. இது வந்து ஹார்ன், இதில் வந்து ஒரு ஏர் பேக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஏர் பேக் இருக்குது. ஸோ இதில் வந்து டோட்டலாக 2 ஏர் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் கட்டிங் அதுலேயும் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து இது என்ட்ரி லெவல் வெஹிக்கிள் தான். ஸோ அதில் 2 ஏர் பேக்கு போதும். ஏன்னா 82 PS தான், நீங்கள் ரொம்ப பெருசாலாம் வேகமாக போக முடியாது இதில். அடுத்து வந்து இன்ஃபோடைன்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு கால் அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வால்யூம் அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணோன்னா மியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபோடைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
ஸோ நல்லா வந்து ஒரு ரெஸ்பான்சிவான இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், ரேடியோ இருக்குது, ஃபோன் இருக்குது, டச் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ப்ளஸ் ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். எஸ், ஈவன் என்னோட ஆல்மோஸ்ட் 20 lakhs ஹோண்டா சிட்டிலே அந்த ஃபீச்சர் இல்லை. பட் இவங்க வந்து இந்த என்ட்ரி லெவல் வெஹிக்கிளில் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு நேவிகேஷன் இருக்குது, ரேடியோ இருக்குது, டிவைஸோட லிஸ்ட்டு, நீங்கள் டிவைஸ் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம், செட்டிங்ஸ் இருக்குது, ஜென்ரல் டிஸ்பிளே, ஃபோன், ஆடியோ, வெஹிக்கிள் அலர்ட்ஸ், ஏதாவது வெஹிக்கிளோட அலர்ட்ஸ் இருந்ததுன்னா அதில் பார்த்துக்கலாம் நீங்கள். டிஸ்பிளேயோட பிரைட்னஸ், அப்புறம் டிஸ்பிளேயோட மோடு. ஸோ ப்ரெட்டி மச் டிஸ்பிளே வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது, டச்சுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா இந்த காரில் கொடுத்துருக்க ஏசி. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கலைஸ்டு ஏசி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ஜின் ஆன் பண்ணிட்டு ஏசி ஆன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே கேபின் ஃபுல்லாகவே கூல் பண்ணிவிடும். ஏசி வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் இருந்தாலுமே கேபின் ஃபுல்லாக ரொம்ப குயிக்காக கூல் பண்ணிவிடும் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்தியனோட சம்மர் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி பக்காவாக இது ஒர்க் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாட் அண்ட் கூல் வைக்கிறதுக்கு. ஸோ இதோட வந்து ஏசியோட ஃபேன் ஸ்பீடுக்கு. இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஏசியோட ஃப்ளோ, ஸோ எந்த டைரெக்ஷன்ஸில் வரணும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த டேஷ்போர்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த ஏசியோட வென்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்டு வந்து டுவல் டோன் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் ஒரு மாதிரி இருக்குது, இங்கே பக்கம் வந்து இந்த சில்வர் கிரே கொடுத்துருக்காங்க. இந்த சேம் கலர் வந்து பார்த்திங்கன்னா காரோட எக்ஸ்டீரியர்லையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹசார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. எஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. இங்கே ஒரு 12 volt சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஸ்லாப் மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது, வேலெட் ஏதாவது வேணும்னு நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்துட்டு 5 speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, ரிவர்ஸ் வந்துட்டு ரைட் சைடு லாஸ்ட்டில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. விண்டோவோட கிளாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் வந்துட்டு ஃப்ரண்ட் ரோவோட விண்டோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட்லைட்டோட கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடு இந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா ஓஆர்விஎம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருந்து அதோட மிரர் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஃபோல்டு பண்ண முடியாது. ஸோ வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர், பட் எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபுள் இல்லை. ஓகேங்களா? ஸோ அது இதுதான் டாப் எண்ட்லேயே இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ லாக் பண்ணுறதும் இங்கே ரைட் சைடில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 2 டோர்லையுமே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ பில்லரில் உள்ள இன்சைடில் ட்விட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவருக்கு வந்துட்டு சன்செட் இருக்குது, கோ பேசஞ்சருக்குமே இருக்குது. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோ பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் வந்து உங்களுக்கு மிரர் கொடுத்துருக்காங்க, வேனிட்டி மிரர். டிரைவருக்கு கொடுக்கல. லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவருக்கு மட்டும் லைட் கொடுத்துருக்காங்க. டிரைவர், கோ பேசஞ்சர் 2 பேருமே லைட் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ ரியர் வியூ மிரர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிம்மிங் இல்லை, மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எஸ், மேனுவலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நைட் டைமில். அதுக்கப்புறம் வந்து பெருசாக உங்களுக்கு கேபின் அப்படிங்கும்போது நல்லாவே வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே மேட்டோட வந்துடுது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னால் உங்களுக்கு இப்போதைக்கு டாப் வேரியண்ட்டில் 40,000 டிஸ்கவுண்ட் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. மிட் வேரியண்ட்டில் 50,000 டிஸ்கவுண்ட் ஆஃபர் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஸ்டேரிங்கில் வைப்பர் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. எஸ், லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்பீடு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் அண்ட் பாஸ் ஸ்விட்ச், ஹெட்லைட்டோட கண்ட்ரோல் வந்து ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஏசியா ஸ்பெசிஃபிக் காரில் கொடுத்துருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெர்மன் காரில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். பட் இது வந்து நம்மளுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ இதோட பூட்டோட சைஸை பற்றி பார்க்கலாம். இதோட பூட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 315 லிட்டர் பூட் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்டட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பூட் தான். ஸோ வண்டி வந்து ஹைட் அதிகம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லக்கேஜ் எதனா வேணும்னா நீங்கள் லிஃப்ட் பண்ணி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து நல்லாவே பெரிய பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரே வேணும்னா நீங்கள் வந்து டிட்டாச் பண்ணிக்கலாம். ஆல்ரைட் கைஸ், ஸோ இந்த காரோட மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேஸ் மாடல் இருக்குது. அதில் நிறைய வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மேஜர் கலர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 10 காம்பினேஷன்ஸ் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது, வேரியண்ட்டும் நிறைய இருக்குது, ப்ரைஸ் ரேஞ்சும் நிறைய ரேஞ்ச் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் போய்க்கலாம். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த கார் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷோரூமோட டீட்டெயில்ஸ் நான் வந்து வீடியோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஓஎம்ஆரில் இருக்க சிட்ரியன் ஷோரூம்.
ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறேன். டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் வந்து வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அதோட வீடியோ வந்து தனி வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.